B40 M40 நபர்களுக்கு இன்னும் ரொம்ப மம்பு மில்லை எப்படி அப்ளை பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா நிறைய லிங்க் இருக்கு, எங்க போய் பார்க்கணும், யாரை கேட்கணும்னு இந்த மாதிரி குழப்பத்துல இருப்பீங்க. ஆனா இந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு, அதுதான் தெடோ. பட் அதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருந்து இன்னும் நிறைய இன்ஃபோ நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. யாரெல்லாம் ரொம்ப மம்பு மில்லை வந்து அப்ளை பண்ண போறீங்க, நீங்க கூகுள் போயிட்டு தெடோன்னு டைப் பண்ணீங்கன்னா அந்த ப்ரௌசர்ல போய் பார்த்தீங்கன்னா ப்ரூமான் ஆவாம் போட்டிருக்கோம். அங்கே ஒரு 5 ஐக்கான் இருக்குங்க. அந்த 5 ஐக்கான்ல நீங்கள் எந்த ஐக்கான் தட்டினாலும் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஸ்கீம் ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். அந்த ஸ்கீம் ப்ராஜெக்டை நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 7 கேட்டகரி இருக்குங்க. அந்த 7 கேட்டகரியில் எந்த கேட்டகரி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ ரெண்டல் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பட் ஆனால் ஃபியூச்சரில் வந்து நான் காசு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வீடை வாங்கிடுவேன்னா நீங்கள் பிபிஆர்டி மிலைக்கு இல்லைன்னா பிபிஆர்டி சேவர் டைப் ஆஃப் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணி வீடு இது பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்கு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் நான் வீடு கட்ட போகிறேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எஸ்பிஎன்பி மூலிமா நீங்கள் வந்து போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனால் எஸ்பிஎன்பிக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குங்க. அதாவது உங்களுக்கு ஒரு வீடு கட்டுற அளவுக்கு ஒரு நிலம் இருக்கணும். அந்த நிலம் எந்த ஒரு இன்கம் ப்ரொசஸும் இருக்கக்கூடாது, அதாவது பேங்க் டிரான்சாக்ஷன் கூட இருக்கக்கூடாது, எல்லா பேமெண்ட்டும் செட்டில் ஆகிருக்கணும். அப்படி உங்களுக்கு வந்து எந்த ஒரு நிலமும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருக்குன்னா நீங்கள் அந்த லேண்ட் ஓனரோட பெர்மிஷனோட நீங்கள் வீடு கட்டிக்கலாம். அதோட ரொம்ப முக்கியமாக எஸ்பிஎன்பிலேருந்து ஒரு சைட் சூப்பர்வைசர் வருவாங்க, உங்கள் நிலத்தை பார்ப்பாங்க, ப்ராப்பர் செக் பண்ணிட்டு தான் உங்களோட வீடை கட்டவே அவங்க ஆரம்பிப்பாங்க. மற்றபடி இந்த 7 கேட்டகரிக்கும் ஒரே மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இந்த 7 கேட்டகரிக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா உங்களோட ஐசி, நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தா உங்களோட ஒய்ஃபோட ஐசி, மேரேஜ் சர்டிஃபிகேட், டிவோர்ஸ் பண்ணியிருந்தா டிவோர்ஸ் சர்டிஃபிகேட், 6 months EPF ஸ்டேட்மெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், எங்கே வேலை செய்கிறீங்க, எங்கே தங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு கால் மூலியமாவோ இல்லை இமெயில் மூலியமாவோ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து புக்கிங் ஃபீ, லோன் அப்ரூவல், எஸ்பிஐ அண்ட் மற்ற லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுவீங்க. இதை தவிர்த்து தெடோ வந்து ப்ரௌசர் மூலிமா தான் நம்ம பார்க்க முடியும்னா கிடையவே கிடையாதுங்க. ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் மூலிமா நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி தாராளமாக ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அது மூலியமாகவும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இந்த இன்ஃபோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, என்னை ரீபோஸ்ட் பண்ணி விடுங்க. இந்த இன்ஃபோவை போட சொல்லுன அக்காவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க.